ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஹீமோஸ்டாசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹீமோஸ்டாசிஸ்ங்கிறது ஒன்றுமே கிடையாது, அரெஸ்ட் ஆஃப் ப்ளீட். அதாவது நமக்கு இப்போ காயம் ஆயிருக்கு அப்படின்னா அதிலேருந்து ப்ளீட் ஆகும். கொஞ்ச நேரத்துலேயே அந்த ப்ளீட் ஸ்டாப் ஆகிடும். அதுதான் அரெஸ்ட் ஆஃப் ப்ளீட். இது ஒரே ஈவெண்ட்டில் நடக்கிறது கிடையாது. நிறைய ஈவெண்ட் அதுக்குள்ளே நடந்து அதிலேருந்து தான் நமக்கு பிளட் அரெஸ்ட் ஆகுது. இதில் பேசிக்காக நம்ம 3ஆக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன். இப்போ வெசல் இன்ஜுரி ஆகிருக்கு. இன்ஜுரி ஆனோடனே வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் பிளேட்லெட் ப்ளக் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் தான் பிளட் கொயாகுலேஷன், அந்த கொயாகுலேஷன் பாத்வேலாம் ஆக்டிவேட் ஆகி பிளட் கிளாட் ஆகி நமக்கு ஃபைப்ரோனோலைசிஸ் வரைக்கும் போகும். இதை ஒவ்வொரு ஸ்டேஜஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே புரியும். ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு பேசிக் ஐடியா நான் கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போ வெசல் இன்ஜுரி ஆகிருக்கு அப்படின்னா எண்டோத்தீலியல் இன்ஜுரி நடந்து கொலாஜன் எக்ஸ்போஷர் ஆகிருக்கும். இந்த கொலாஜனில் பிளேட்லெட்லாம் சேர்ந்து பிளேட்லெட்ஸ் முதல்ல ஒட்டிக்கும் அந்த எண்டோத்தீலியமில். அதுக்கப்புறம் பிளேட்லெட்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று அக்ரிகேட் ஆகிருக்கும். அக்ரிகேட் ஆனதுக்கப்புறம் பிளேட்லெட்ஸ் ஆக்டிவேட் ஆகி சில ஃபேக்டர்ஸ், கிரானியூல்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணும். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டெம்ப்ரரியாக ஒரு ஹீமோஸ்டாட்டிக் ப்ளக் ஃபார்ம் ஆகும். அதாவது ப்ரைமரி ஹீமோஸ்டாட்டிக் ப்ளக், பிளேட்லெட் ப்ளக் பேசிக்காக ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் பிளட் கொயாகுலேஷன்லாம் ஆக்டிவேட் ஆகி பெர்மனண்ட் ஹீமோஸ்டாசிஸ் நடக்கும். வாஸ்குலர் இன்ஜுரி நடந்தோடனே செல்ஸ் எல்லாம் டிஷ்யூ த்ராம்போபிளாஸ்டினை ரிலீஸ் பண்ணும். இது ரிலீஸ் பண்ணுறதுனாலையும் கிளாட்டிங் ஃபேக்டர் ஆக்டிவேட் ஆகும். கிளாட்டிங் ஃபேக்டர் ஆக்டிவேட் ஆகும்போது டெஃபினேட்டிவ் ஹீமோஸ்டாட்டிக் ப்ளக் ஃபார்ம் ஆகும். அதனால் நமக்கு பெர்மனண்ட் ஹீமோஸ்டாசிஸ், அதாவது செகண்டரி ஹீமோஸ்டாசிஸ் நடக்கும். நெக்ஸ்ட் இங்கே மெக்கானிக்கல் வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது வாஸ்குலர் இன்ஜுரி ஆகிருக்கு, அதனால் வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து நமக்கு டெம்ப்ரரியாக ஹீமோஸ்டாசிஸும் நடக்கும். ஓகே, ஸோ பிளேட்லெட்ஸ் தான் மெயினாக இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்படிங்கிறதுனால த்ராம்போபாய்சிஸ், அதாவது பிளேட்லெட் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குது, ஃபார்மேஷன் ஆஃப் பிளேட்லெட்ஸ் தான் த்ராம்போபாய்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை பற்றி நமக்கு ஒரு ஐடியா இருந்தால் தான் இந்த பிளேட்லெட் அட்ஹஷன், அக்ரிகேஷன், அதுக்கப்புறம் பிளேட்லெட்ஸ் ஆக்டிவேஷன், ரிலீஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நமக்கு புரியும். ஏன்னா பிளேட்லெட்ஸில் ஏதாவது டிஃபிஷியன்சி இல்லை ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா கூட நமக்கு ப்ளீட் கண்டினியூஸாக ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வான் வில்பர்ட் ஃபேக்டர் ஆப்சண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் அது ஸ்டாப் ஆகாது. அந்த மாதிரி. ஸோ த்ராம்போபாய்சிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இப்போ போன் மேரோ எடுத்துக்கிட்டோம்னா அதில் ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. இந்த ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் மைலாய்டு ஸ்டெம் செல்லையும் ப்ரொடியூஸ் பண்ணும், லிம்ஃபாய்டு ஸ்டெம் செல்லையும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த லிம்ஃபாய்டு ஸ்டெல்ஸ் எல்லாமே சேர்ந்து பி செல், டி செல் இதெல்லாம் ஃபார்ம் பண்ணும். இப்போ மைலாய்டு லிம் செல் தான் எல்லா கிரானுலோசைட் செல்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணும், ஆர்பிசி செல்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணும், அண்ட் பிளேட்லெட் செல்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது இந்த மைலாய்டு ஸ்டெம் செல்ஸ் மெகா கேரியோசைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதில் பிளேட்லெட்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்படி தான் பிளேட்லெட்ஸே ஃபார்ம் ஆகுது. இது ஒரு ஈஸி ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் பாருங்கள். ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல் போன் மேரோவில் இருக்குது. ஸோ அது கமிட்டட் ஸ்டெம் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கமிட்டட் ஸ்டெம் செல்ஸில் காலனி ஃபார்மிங் யூனிட் மெகா கேரியோசைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மெகா கேரியோ பிளாஸ்ட் செல் தான் ப்ரோ மெகா கேரியோசைட் அண்ட் கிரானுலார் மெகா கேரியோசைட் அண்ட் மெச்சூர் மெகா கேரியோசைட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி ஃபைனல் ஸ்டேஜில் நமக்கு பிளேட்லெட்ஸில் பிளேட்லெட்ஸாக கொடுக்குது. ஓகே, இப்போது இந்த பிளேட்லெட்ஸ் ஃபார்மேஷனை எது ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் தான். த்ரோம்போபாய்டின் ரெகுலேட் பண்ணது மெயினாக. இந்த த்ரோம்போபாய்டின் எங்கேருந்து ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா லிவரில் இருந்து தான் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி இன்டர்லூக்கின்ஸ் 1, 3, 6 எல்லாமே பிளேட்லெட்ஸை ரிலீஸ் பண்ண வைக்குது. அதுக்கப்புறம் கிரானுலோசைட், மோனோசைட்ஸ் எல்லாமே பிளேட்லெட்ஸை ரிலீஸ் பண்ண இது ஸ்டிமுலேட் பண்ணுது.
அதே மாதிரி ஒரு ஒரு ஆஃப் லைஃப் பீரியட் ஆஃப் பிளேட்லெட்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் 4 days தான் பிளேட்லெட்ஸுக்கு. இப்போ நார்மல் பிளேட்லெட் கவுண்ட் பார்த்தோம்னா 1.5 to 4 lakhs per millimeter cube. ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த பிளேட்லெட்ஸ்லாம் எங்கே போய் டெஸ்ட்ராய் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அது ஸ்ப்ளீனில். இப்போ வந்து ஸ்ப்ளீனெக்டமி பண்ணிட்டோம் அப்படின்னா சைட்டோசிஸ் இருக்கும், அதாவது இன்க்ரீஸ்டு பிளேட்லெட்ஸ். அதே மாதிரி ஹைப்பர் ஸ்ப்ளீனிசம், அதாவது ஸ்ப்ளீனோமெகலி இருக்குது அப்படின்னா ஸ்ப்ளீன் பெருசாக இருக்குது. இப்போ பெருசாக இருக்கும்போது எல்லா பிளேட்லெட்ஸும் போய் ஈஸியாக டிஸ்ட்ரக்ட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து த்ராம்போசைட்டோபீனியா இருக்கும். ஓகே, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ பிளேட்லெட்ஸில் சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப முக்கியம், அது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ பிளேட்லெட்ஸில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இது வந்து யூஸ்வலாக பிளேட்லெட்ஸ்ன்னு பார்த்தோம்னா ரவுண்ட் ஓவல் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். பட் எப்போது இது வந்து அட்ஹஷன் ஆகுதோ அக்ரிகேட் ஆகுதோ அப்போ வந்து இதோட ஷேப்பே மாறிடும், ஒரு சுடோபோட்ஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட செல் மெம்பரேன் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ செல் மெம்பரேன் எதால் ஃபார்ம் ஆகிருக்கு, எதால் இருக்குதுன்னு பார்த்தோம்னா கிளைகோப்ரோட்டீன் ரெசப்டார்ஸ் இருக்கும் செல் மெம்பரேனில், கிளைகோலிபிட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மியூகோபாலிசாக்கரைட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த செல் மெம்பரேன் பார்த்தோம்னா அதாவது பிளேட்லெட் செல் சுற்றி நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிகாஸ் ஆஃப் இட் கண்டெய்ன்ஸ் அ சியாலிக் ஆசிட். ஸோ ஒவ்வொரு பிளேட்லெட்ஸும் நெகட்டிவ் சார்ஜ்டு. ஸோ அதனால் நார்மலாக பிளட் ஃப்ளோவில் வந்து பிளேட்லெட்ஸ் இருக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது. ஏன்னா ரெண்டு நெகட்டிவ்னு சொல்லும்போது ஆப்போசிட் ஆக்ஷன் தான் இருக்கும், அது ஒன்றும் அக்ரிகேட் ஆகவே ஆகாது. ஸோ நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கிறதுனால இட் ப்ரிவென்ட் அக்ரிகேஷன். ஓகே, அடுத்து மெயினாக இருக்க விஷயம் பார்த்தோம்னா மெம்பரேன் கிளைகோப்ரோட்டீன். இதில் வந்து கிளைகோப்ரோட்டீன் பார்த்தோம்னா 3 கிளைகோப்ரோட்டீன் இருக்குது, ஜிபி 1B 1X. இது பார்த்தோம்னா வான் வில்பர்ட் ஃபேக்டர் டிபெண்டன்ட் அட்ஹஷன். அடுத்து பார்த்தோம்னா கிளைகோப்ரோட்டீன் 2B 3A. அது வந்து பிளேட்லெட் அக்ரிகேஷனுக்கு யூஸ் ஆகுது. ஒவ்வொரு பிளேட்லெட்ஸும் ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகிறது வந்து 2B 3A. அதுக்கப்புறம் கிளைகோப்ரோட்டீன் 1A 2Bன்னு பார்த்தோம்னா பிளேட்லெட் அட்ஹஷன் இண்டிபெண்டன்ட் வான் வில்பர்ட் ஃபேக்டர். ஓகே, வான் வில்பர்ட் ஃபேக்டர் வந்து டிபெண்டன்ட் பார்த்தோம்னா 1B 1X, இண்டிபெண்டன்ட் பார்த்தோம்னா 1B 2A. ஓகே, இந்த பிக்சரில் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இந்த 1A 2Aன்னு பார்த்தோம்னா இது வந்து வான் வில்பர்ட் இண்டிபெண்டன்ட் அட்ஹஷன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே 2B 3Aன்னு இருக்கா, இது வந்து 2 பிளேட்லெட்ஸும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறதுக்கு. ஸோ பிளேட்லெட் அக்ரிகேஷனுக்கு இது யூஸ் ஆகுது. இதில் வந்து 1B 1Xன்னு பார்த்தோம்னா வான் வில்பர்ட் டிபெண்டன்ட் பிளேட்லெட் அட்ஹஷன். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வான் வில்பர்ட் ஃபேக்டர். ஓகே, இந்த வான் வில்பர்ட் ஃபேக்டருங்கிறது எது ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா பிளேட்லெட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி எண்டோத்தீலியம் இன்ஜுரி ஆகி அதிலிருந்தும் இந்த வான் வில்பர்ட் ஃபேக்டர் வந்து ரிலீஸ் ஆகுது. அடுத்து வந்து ஒரு பிளேட்லெட்ஸ், இதில் வந்து நம்ம வந்து வெளியே இருக்கிற கிளைகோப்ரோட்டீன்ஸ் பற்றி பார்த்தாச்சு. இங்கே 1B 1X, இங்கே 2B 3A. அதே மாதிரி பிளேட்லெட்ஸில் பார்த்தோம்னா 2 கிரானியூல்ஸ் இருக்குது, ஆல்ஃபா கிரானியூல்ஸ், அதுக்கப்புறம் டென்ஸ் பாடிஸ், அதாவது டென்ஸ் கிரானியூல்ஸ். இப்போ பிளேட்லெட் ஆக்டிவேட் ஆகிருக்கு, இந்த கிரானியூல்ஸ் எல்லாமே வந்து எப்போ பிளேட்லெட்ஸ் ஆக்டிவேட் ஆகிருக்கோ அதுக்கப்புறம் உடனே ரிலீஸ் பண்ணி விட்டுரும். இது ரிலீஸ் பண்ணுறதுனால மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே இது ஸ்டிமுலேட் பண்ணும். இப்போ ஆல்ஃபா கிரானியூல்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைப்ரினோஜன், வான் வில்பர்ட் ஃபேக்டர், ஃபைப்ரோனெக்டின், த்ராம்போஸ்பாடின். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பிளேட்லெட் டிரைவ்டு க்ரோத் ஃபேக்டர், அதுக்கப்புறம் ஃபைப்ரோனெக்டின், பிளேட்லெட் ஃபேக்டர் 4, த்ராம்போஸ்பாடின், அதுக்கப்புறம் கொயாகுலேஷன் ஃபேக்டர், ஃபைப்ரோனோஜன், ஃபேக்டர் 5 அண்டு 9 வந்து எல்லாமே வந்து ஆல்ஃபா கிரானியூல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். அதே மாதிரி டென்ஸ் பாடிஸ் பார்த்தோம்னா ஏடிபின்னா அடினோசின் டைபாஸ்பேட், அதுக்கப்புறம் ஏடிபி, செரட்டோனின் அண்ட் கால்சியம். இந்த செரட்டோனின் வந்து எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுதுன்னா வாசோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் யூஸ் ஆகுது. இந்த கால்சியம் எல்லாமே வந்து கிளாட்டிங் ஃபேக்டர் பாத்வே வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக கோஃபேக்டராக இந்த கால்சியம் இருக்குது. இப்போ வந்து
ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிளேட்லெட்ஸில் வந்து அதுக்கு முன்னாடி இப்போ எண்டோத்தீலியம் இன்ஜுரி நடந்தோடனே வந்து பிளேட்லெட்ஸ் போய் கொலாஜன் எக்ஸ்போஷர் ஆனோடனே வந்து பிளேட்லெட்ஸ் வந்து எண்டோத்தீலியமில் வந்து அட்கஷன் நடக்கிறதுனால ஒவ்வொரு பிளேட்லெட்ஸும் ஒன்றோட ஒன்று அக்ரிகேஷன் நடந்து அதுக்கப்புறம் வந்து பிளேட்லெட்ஸ் ஆக்டிவேட் ஆகி என்சைம்ஸ்னால் ரிலீஸ் பண்ணுது. இங்கே உங்களுக்கு இந்த பிக்சரில் உங்களுக்கு நல்லா தெரியும். பிளேட்லெட்ஸ் அட்ஹஷன்னா 1 2 3 தான் ஒட்டியிருக்கு. பிளேட்லெட் அக்ரிகேஷன்னா ஒன்றோட ஒன்று நிறைய ஒட்டியிருக்கு. ஏன்னா வந்து கிளைகோப்ரோட்டீன்ஸ் 2B இங்கே உங்களுக்கு தெரியும் கிளைகோப்ரோட்டீன்ஸ் 2B 3Aனால வந்து நிறைய ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கு. என்னென்ன ஃபேக்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா முன்னே சொன்ன மாதிரி ஃபைப்ரினோஜன் ஃபேக்டர் 8 5 அதுக்கப்புறம் PDGF 1 வில்பர்ட் ஃபேக்டர் அதுக்கப்புறம் த்ரோம்பின்லாம் ரிலீஸ் ஆகுது. பிளேட்லெட்ஸ் ஃபேக்டர் 4 ADP ஹெப்பாரினேஸ் வந்து மெயினாக ரிலீஸ் ஆகுது. த்ரோம்பாக்சின் A2 வந்து ரிலீஸ் ஆகுது. த்ரோம்பாக்சின் A2 ஏன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது ஃபுல்லாக சுற்றி இருக்கிறது மியூகோபாலிசாக்கரைட்ஸ் தான். ஸோ அதிலிருந்து த்ரோம்பாக்சின் A2 வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் த்ராம்போஸ்பாடின் எல்லாமே ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு மெயினாக ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா த்ராம்போசைட்டோசிஸ்னால் என்ன, த்ராம்போசைட்டோபீனியானா என்ன. த்ராம்போசைட்டோசிஸ்னால் சைட்டோசிஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சைட்டோசிஸ் C அதனால செல் இருக்குது. அப்போ இன்க்ரீஸ்டு நம்பர் ஆஃப் தி செல்ஸ் தான் வந்து சைட்டோசிஸ். த்ராம்போசைட்டோசிஸ் எப்போல்லாம் வந்து பிளேட்லெட்ஸ் ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு பார்த்தோம்னா த்ராம்போசைத்தீமியா அப்போ அதிகமாகும். அதே மாதிரி பாலிசைத்தீமியானா எல்லா செல்ஸுமே வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அதுதான் வந்து பாலிசைத்தீமியா ருப்ரா வேரா. அதுக்கப்புறம் க்ரானிக் மைலாய்டு லுக்கீமியா, அதுக்கப்புறம் வந்து அக்யூட் பிளட் லாஸ், அயர்ன் டிஃபிஷியன்சி ஆஃப்டர் ஸ்ப்ளீனெக்டமி. ஸ்ப்ளீனே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எங்கே போய் டிஸ்ட்ரக்ட் ஆகும் சொல்லுங்கள். ஸோ அதனால் வந்து பிளேட்லெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது மெலிக்னன்சி கண்டிஷனில் அதே மாதிரி ட்ரக்ஸ் நாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் வின்கிரிஸ்டின் எஃபினெஃப்ரின் இந்த 2 ட்ரக் யூஸ் பண்ணும்போது பிளேட்லெட்ஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் சர்ஜரி அண்ட் க்ரானிக் இன்ஃபெக்ஷனில் வந்து பிளேட்லெட்ஸ் கவுண்ட் வந்து அதிகமாகுது. த்ராம்போசைட்டோபீனியானா செல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். பிளேட்லெட் செல்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்கும். எப்போன்னு பார்த்தோம்னா மெயினாக வந்து ஹைப்பர் ஸ்ப்ளீனிசம், அதாவது ஸ்ப்ளீனோமெகலி இருக்கும்போது எல்லா பிளேட்லெட்ஸும் வந்து ஈஸியாக வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆகும். ஸோ அதனால் பிளட்டில் வந்து பிளேட்லெட்ஸே மெயினாக எதுவும் இருக்காது. ஸோ அதனால் பிளேட்லெட்ஸ் கவுண்ட் வந்து குறையும். அதே மாதிரி இடியோபெத்திக் சைட்டோபெனிக் பர்புரா, அதுக்கப்புறம் HIV இன்ஃபெக்ஷன், ஏப்ளாஸ்டிக் அனீமியா, மேசிவ் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் ஸ்டோர்டு பிளட்டு, அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் நமக்கு வந்து த்ராம்போசைட்டோபீனியா வரும். என்னென்ன ட்ரக்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஹெப்பாரின், குயினிடின், ரிஃபாம்பிசின் இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணனா மெயினாக வந்து பிளேட்லெட்ஸ் கவுண்ட் வந்து குறையும். அதுக்கப்புறம் அக்யூட் லியூக்கீமியா, சைட்டோடாக்சிக் ஹீமோதெரப்பிலாம் எடுத்துக்கிறதுனால, அதுக்கப்புறம் போன் மேரோ இரேடியேஷன் அதனாலையும் நமக்கு நடக்கும். மெயினாக வந்து ஹெரிடிட்ரி த்ராம்போசைட்டோபீனியா தான் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபான்கோனி அனீமியா இருக்குது, ஆல்பர்ட் சிண்ட்ரோம் இருக்குது, மேஹெலிங் அனாமலிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் நமக்கு த்ராம்போசைட்டோபீனியா வரலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பிளட் கொயாகுலேஷன் ஃபேக்டர்ஸ் பற்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவேஷன் ஆஃப் தி பிளட் கொயாகுலேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.